ஜொஹோரில் நோன்பு மாதத்தில் உணவு அருந்தியதற்காக ஒரு சீனரை வயதான ஆடவர் பலமுறை அறைந்த சம்பவம் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வை பிரதிபலிக்காத ஆத்திரமூட்டும் செயலாகும். இதுபோன்ற நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ருக்குன் நகாரா பண்புகளுக்கு முன்னுரிமை வழங்கும் நாட்டில் இத்தகைய சம்பவங்கள் வளருவதற்கு அனுமதிக்க கூடாது என்று தேசிய ஒற்றுமை அமைச்சர் டத்தோ எரன் அகுடாகாங் வலியுறுத்தினார். இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்த ஒரு வன்முறை, பாகுபாடு மற்றும் தவறான எண்ணத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை தொடர்பான விவகாரங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் அது மக்களின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் அளவிற்கு விட்டுவிடக்கூடாது என்றும் அவர் விளக்கினார். குற்றவியல் சட்டம் பிரிவு 323 கீழ் இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்கும் என்று தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதால் எல்லா தரப்பினரும் போலீசிற்கு முழுமையாக ஒத்துழைப்பார்கள் என நம்புவதாக டத்தோ எரன் டாகோங் மேலும் கூறினார். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட எலிஜா என்பவர் தம்போய் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார்.